ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே டேஸ்டியாக கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ஹல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு கோதுமை எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கோதுமை பால் வச்சு தான் நம்ம ஹல்வா செய்ய போகிறோம். இப்போ கோதுமையை நல்லா ஆட்டி எடுத்து வச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம நல்லா இதை வடித்து எடுத்துடலாம். இந்த பால் ஒரு 8 மணி நேரம் பக்கம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் கோதுமை ஹல்வா பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த 400 கிராம்ஸ் கோதுமைக்கு நம்மளுக்கு ஒரு பவுல் நிறையா கோதுமை பால் கிடச்சிருக்கு. ஸோ இதை 8 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி இருந்தது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு மேலே தண்ணி அழுக்கு இதெல்லாம் மேலே வந்திருக்கும், கீழே கோதுமை பால் இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணாமல் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் ரிமூவ் பண்ணிடலாம். மெதுவாக கலந்து விடாமல் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகாமல் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அடியில் தான் நம்மளுக்கு கோதுமை பால் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், நம்மளுக்கு இப்போது சுத்தமான கோதுமை பால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போது கோதுமை ஹல்வா செய்கிறதுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். கொஞ்சமாக சர்க்கரை விட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா காய்ச்சிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை காய்ச்சிக்கலாம். நம்ம வேறு எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடரோ இல்லை ஹல்வா பவுடர் எதுவுமே ஆட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இந்த சர்க்கரை பாகில் வர்ற கலர் மட்டும் தான் நம்ம ஹல்வா. சுகர் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு பேன்லேயும் நம்ம சர்க்கரையும் தண்ணியும் போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போ இதை அந்த பெரிய கடாய்க்குள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ அந்த ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அல்வாக்கு தேவையான கலர் இப்போ வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு சின்ன கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன கம்பி பதம் அளவுக்கு வந்துடும். ஸோ இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கோதுமை பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணதில் இருந்தே கை எடுக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேர்ந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சம் கேப் விட்டேன், அதுக்கே இந்த சின்ன சின்ன லம்ப்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம இதை கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கலர் வந்திருக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம கலர்றதுல தான் அல்வா ஒட்டாமல் வரும். கடைசியாக முந்திரியும் பாதாமும் உள்ள ஆட் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஹல்வா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கோம். நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருந்திருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்மூத்தாக ஒட்டாமல் எவ்வளோ நல்லா ஹல்வா வந்திருக்குன்னு. நம்ம அந்தளவுக்கு நெய்யும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம முந்திரி பாதாமையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வீட்லேயே சுட சுட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.